ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு தேங்காய் பால் குருமா. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, 10 பல்லு பூண்டு எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் புதினா, 6-7 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். அப்புறமா நான் இன்றைக்கி 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, அது தோலை நல்லா சீவிட்டு நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. அது கூட நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற திக்கான தேங்காய் பால், அது 1 கப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது இல்லாமல் தண்ணியான தேங்காய் பால், 2வது 3வது தடவை எடுக்கிற தேங்காய் பால் ஒரு 2 கப்பு தேவைப்படும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை 2வது தடவை 3வது தடவை இன்னொரு தடவை பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அது கூட பூண்டையும் சேர்த்து பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். அப்புறமா அதில் பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா தண்ணியான தேங்காய் பால் 2 கப்பு அதோட நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம எடுத்து வச்ச புதினாவையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா நம்ம திக்கான தேங்காய் பால் கூட மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா இன்னொரு கப்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு தேங்காய் பால் குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். இது இட்லியோட, தோசையோட எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.